இட்லி தோசைக்கு இத வந்து சரியான காம்பினேஷனா இருக்கும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கடைஞ்சது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு முதல்ல ஒரு குக்கர்ல நான் வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு, பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் போட்டுக்கிறேன். இதுக்கு நான் ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். கூடவே 4 உருளைக்கிழங்கு, ஒரு 3 கத்திரிக்காய். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான உப்பு. இது போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் தாளித்து விட்டுட்டு, இதுக்கு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு தண்ணி 1லேருந்து 1 1/2 டம்ளர் தண்ணி நீங்க வச்சுக்கிட்டு, ஒரு 3 விசில் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஒரு மத்து இல்லைன்னா ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா இதை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சொல்லிட்டு இது ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா வீட்டில் அடிக்கடி கேட்பாங்க. செய்யறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு இதை சரியான காம்பினேஷன்